சார் ஆக்சுவலாக 1,50,000 பேர் எழுதுகிறாங்க. அப்போனா அவங்க வந்து பேன் நீட்டு எப்படி கேட்பாங்க? ஒரு நாட்டுக்குள்ளே மக்களை கிளர்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அயல்நாட்டு சதி இல்லாமல் யாரும் பண்ண போகிறதில்ல. அண்ணனுக்கும் தம்பிக்கும் பிரச்சனை யார் உண்டு பண்ணுவாங்க? தர்மேந்திர அவர் வந்து ராஜினாமா பண்ணிருக்காரு. காக்ரோச்சை பார்த்து மோடி அவர்கள் வந்து பயன்ட்டாரா? அமெரிக்கா மாதிரியான நாடு 1% வளர்ச்சியில் இருக்குது. இந்தியா மாதிரியான நாடு 7% வளர்ச்சியில் இருக்குது. அதில் தமிழ்நாடு, மகாராஷ்டிராலாம் 11-14% வளர்ச்சியில் இருக்குது. அப்போ அமெரிக்காவுக்கு கோபம் வருமா வராது? யார் இவனுங்களுக்கு சோத்த போடுறான்? யார் இவங்களுக்கு பணம் கொடுக்குறான்? எங்கிருந்து எங்கே திடீர்னு டிரான்சாக்ஷன் வருது? உருப்படாத பாகிஸ்தானில் நடந்தது. மக்கள் மேலே என்றைக்குமே தப்பு இல்லை. எல்லா நாட்டு மக்களும் நமக்கு சகோதரர்கள் தான். அந்த நாட்டை ஒரு இராணுவம் ஆண்டு கொண்டு இருந்தது. அதனால் அது உருப்படாத நாடு அப்படி சொல்கிறேன் நான். அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் நடந்தது நாளைக்கு இந்தியாவில் நடக்கும்னு நினச்சா டொனால்ட் ட்ரம்ப்போடைய பகல் கனவுல கூட இது நடக்காது. 30,000 கோடி 2 பேர்கிட்ட ஒரு வருஷமும் போச்சுன்னா அவங்க நிறைய பேர்களை உருவாக்குவாங்க. அவங்கெல்லாம் பெருச்சாலின்னு நினச்சிட்டு தான் உருவாக்குவாங்க. அது திமிங்கலமாக மாறும், முதலையாக மாறும், அவங்களே சாவடிக்கும். இயக்குனருங்கிறது ஒரு மிகப்பெரிய பொசிஷன் திரைப்படத்தை பொறுத்தவரை. திரைப்படம் மட்டும் இல்லை, நாடகத்தில் எல்லாத்துலேயுமே இவங்க இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. அடியாள் மாதிரி ஆயிட்டாங்க. இவங்களாவது பல்லக்கு தூக்கிகள்னு நான் சொல்லுவேன், கட்சிகளாவது. இவங்க அடியாள் மாதிரி ஆயிட்டாங்க. அண்ணாமலை ஐயாவை பற்றி பேசுவதற்கு எதுவும் இல்லை. அவர் பக்கம் இந்த பக்கம் உட்காந்துட்டு அவர் சுயநலவாதி, பயன்படுத்திக்கிட்டு மேலே வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. பயன்படுத்திக்கிட்டு மேலே தானே வந்தார். பயன்படுத்திட்டு உங்களை கீழே இறக்கலையே. இன்பநிதி வர்றதை விட அண்ணாமலை அமெரிக்காவுக்கே ஜனாதிபதியா, உதயநிதி வர்றதை விட அண்ணாமலை வந்து மகாத்மா காந்தியாவே மாறலாம். இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் துக்ளக் வாசகர் டிடிஎஸ் ரவி அவர்கள் தான். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். நல்லா போயிட்டுருக்கு. நாடு ரொம்ப தெளிவாக இருக்குது, குழப்பம் இல்லை. 360 பேர் மோடி பின்னாடி இருக்க போகிறாங்க. நிறைய சட்டங்கள் பாஸ் ஆக போகுது. டீலிமிட்டேஷன் வரைக்கும், விமன்ஸ் ரிசர்வேஷன் வரைக்கும், தேவைப்பட்டால் ஒரே நாடு ஒரே தேர்தல் வரைக்கும் பாஸ் ஆகும். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க சார். ஆனால் வந்து மத்திய அமைச்சர் தர்மேந்திர அவர் வந்து ராஜினாமா பண்ணிருக்காரு. காக்ரோச்சை பார்த்து மோடி அவர்கள் வந்து பயன்ட்டாரா? மக்கள் சொல்லே மகேசன் சொல்லுன்னு சொல்லுவீங்க. மக்கள் சொல்கிறத கேட்டால் பயந்துட்டேன்னு அர்த்தமா? அப்படிங்கிறது அடிப்படை. தப்பு நடந்தது. அந்த தப்புக்கு ஆட்சியல் ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்தோம். சார், நீங்கள் காக்ரோச் வந்து அந்நிய சக்தின்னு தான் சொல்லியிருந்தீங்க நீங்கள். ஸோ அப்போ அது மாதிரி மக்களோட சொல் மாதிரி தெரியல இது. இல்லை, அதாவதுங்க, ஒரு நாட்டுக்குள்ளே மக்களை கிளர்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அயல்நாட்டு சதி இல்லாமல் யாரும் பண்ண போகிறதில்ல. அண்ணனுக்கும் தம்பிக்கும் பிரச்சனை யார் உண்டு பண்ணுவாங்க? கண்டிப்பாக புதுசாக வந்த மருமகள் வீட்டிலேருந்து பண்ணுவாங்க, இல்லை புதுசாக வந்த சம்பந்தி வீட்டிலேருந்து பண்ணுவாங்க, இல்லைன்னா பக்கத்து வீட்டிலேருந்து பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிள். குடும்பத்துக்குள்ளே எதுக்கு பிரச்சனை வரப்போகுது? ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஏன் அடிச்சுக்க போகிறோம்? அந்நிய சக்திங்கிறது எங்கே வருதுன்னு சொன்னால், நீங்கள் அடிப்படையில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அமெரிக்கா மாதிரியான நாடு 1% வளர்ச்சியில் இருக்குது. இந்தியா மாதிரியான நாடு 7% வளர்ச்சியில் இருக்குது. அதில் தமிழ்நாடு, மகாராஷ்டிராலாம் 11-14% வளர்ச்சியில் இருக்குது. அப்போ அமெரிக்காவுக்கு கோபம் வருமா வராது? இப்போ என்னை விட ரமேஷ் நிறையா மார்க் வாங்கிட்டான்னா எனக்கு கோபம் வராது. என்னை விட ரமேஷுக்கு பின்புலம் அதிகமாக இருந்து அழகாக உழைச்சி எப்போ பார்த்தாலும் படித்து அவனுக்கு ஒரு காதலியும் கிடச்சி அவன் முதல் மார்க்கும் வாங்குறான்னு வச்சுக்கோங்க, அப்போ எனக்கு கோபம் வரும். இது இயல்பு. அந்த மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜனநாயகத்தை மெயின்டைன் பண்ணுறாங்க, பன்முகத்தில் இருக்காங்க. உலகத்தில் 105 நாடில் 2 மதம் தான் வேலை செய்யுது. அந்த 2 மதமுமே 60 வருடம் முன்னாடியோ 90 வருடம் முன்னாடியோ அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அல்ல. அந்த 2 மதமுமே அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அல்ல, வந்தேரிகள் தான். அப்போது வந்தேரிகள் வர்றாங்க, மெஜாரிட்டியை மைனாரிட்டி ஆக்குறாங்க. அதை இந்தியாவில் பண்ண முடியல. பண்ண போகிறாங்க. பிஜேபி இல்லாமல் காங்கிரஸ் திருப்பி ஆட்சிக்கு வந்ததுன்னா இந்தியாவில் அந்த வேலை நடக்கத்தான் செய்யும். 106வது நாடாக மாறத்தான் செய்யும். அப்போ இதில் அந்நிய சக்தி இல்லாமல் எதுவும் வரப்போகிறது இல்லை. ஆனால் சண்டை போட்டுக்கிறது என் தம்பி தானே. அவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது? இளைஞனுக்கு எப்படி புரிய வைக்கிறது? இப்பா ஆட்சியலுங்கிறது இதுதான். 24 லட்சம் பேருக்கு நான் எக்ஸாம் எழுதுகிறேன். நீங்கள்லாம் எந்த மாநிலத்திலேருந்து வரீங்களோ அந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அது எப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் பாருங்கள். அருண் மாதிரியான ஒரு போலீஸ் ஆஃபீஸரை போலீஸ் அகாடமிக்கு நீங்கள் அனுப்பினீங்கன்னா
போலீஸ் அகாடமி என்ன வேலையை செய்யுது? புதிதாக போலீஸ்காரர்களை உருவாக்குகின்ற வேலையில் வருது. அப்போ நீங்கள் போய் வேரில் போய் அவரை கை வைக்க சொல்கிறீங்களா? அப்படின்னா அது ஆல்ரெடி புறையோடி கிடக்கு, நீ அங்கே போய் சேரு அப்படிங்கிற மாதிரி தான் அதை புரிஞ்சுக்கணும். ஸோ ஷார்ட்டாக சொல்கிறதாக இருந்ததுன்னா நம்மளோட இளைஞர்கள் தான் நம்ம மேலே போட்டி போடுறாங்க. இப்போ ஏன் 30 நாள் நான் இதை அனுமதித்தேன்? அண்ணா ஹசாரே விஷயத்தில் 60 நாள் வரைக்கும் வாய மூடிக்கிட்டு இருந்தாங்க காங்கிரஸில், ஒன்றும் பண்ண முடியல அவங்களால. ஏன்னா A to Z ஊழல் நடந்துட்டு இருந்தது. நாம்ளே கெட்டவன் போது அடுத்தவனை எப்படி நல்லவனாக பார்க்குறது அல்லது கெட்டவன்னு சொல்கிறது. அப்போ அந்த வகையில் நடந்தது. இங்கே 30 நாள் நம்ம ஏன் அனுபவிச்சோன்னா, யார் இவனுங்களுக்கு சோத்த போடுறான், யார் இவங்களுக்கு பணம் கொடுக்குறான், எங்கேருந்து எங்கே திடீர்னு டிரான்சாக்ஷன் வருது, இந்தியாவுக்குள்ள பணம் இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எங்கெங்கேருந்து வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். உதாரணத்துக்காக சொல்கிறேன், இப்போ தேர்தல் காலத்தில் பணம் கொடுக்குறாங்க திமுக, தெரிஞ்ச விஷயம் தானே. எப்படி கொடுக்குறாங்க? தேர்தல் கமிஷன் வருது, போகிறவரை காரை நிறுத்துது, போகிறவரை பைக்கை நிறுத்துது. டபக்குன்னு பார்த்தா டாஸ்மாக்லேருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் லுங்கி கட்டிட்டு உள்ளே போகிறான், ஏய் பழனி அப்போ என்ன நம்பரு 30, இந்தா நான் 30,000. ஏய் நீ யார் இஸ்மாயில், என்ன நம்பர் 25, இந்த 40,000. அங்கேருந்து பணம் போயிட்டே இருக்குது. இவங்க புதுசாக கண்டுபிடிப்பாங்க எப்படியெல்லாம் பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுன்னு. நாம் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நாமளும் சாராய கடைக்கு போய் வெளியில் நிற்கணும். உள்ளே போனவன் 10 ரூபாயோடு போயிட்டு 30,000 ரூபாயோட வெளில வர்றான்னா பார்க்கணும். இப்படி தான் கண்காணிக்கணும், வேறு என்ன பண்ண முடியும்? அப்போது தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ யார் பண்ணுறாங்க. எங்கே பார்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் நிற்கிறாங்களே. தமிழ்நாட்டில் கூட பாலன் இல்லத்தில் கம்யூனிஸ்டினுடைய அலுவலகத்தில் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர் ரொம்ப அற்புதமாக பேசுகிறாரு, தாய்மாமன் மாதிரி பேசுகிறாரு. ஏன் இவங்க மட்டும் வர்றாங்க மோடி எதிர்ப்புக்கு, வேறு யாரும் ஏன் வரல பார்க்கத்தானே வேணும். ஜேஎம்யூலேருந்து மட்டும் ஏன் வர்றாங்க? அங்கேருந்து வந்த மாணவர்கள் எத்தனை? உங்களுக்கு அடையாளம் காட்டலை. உங்களுக்கு அன்றைக்கி போராடினவங்களுடைய அடையாளங்களை உங்களுக்கு நம்ம காட்டலை. எவ்வளோ நேரம் ஆகும் உங்கள் அடையாளத்தை காட்டுறதுக்கு? அங்கே ஒரு 1000 பேரோ 500 பேரோ போராடுறாங்க, ஏன் 1,00,000 பேர் போராடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. வெளில வரும்போது ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதா? ஈஸியாக முடியும். ஏன் பண்ணலை இளைஞர்கள்? எனக்கு தெரிஞ்சால் போகிறோம், நீ யார் தூண்டுதலில் வந்திருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சால் போகிறோம், ஒன்றை விட்டுறேன், கிளம்பிப்போம். நீ சொன்னது நியாயமான ஒரு பிரச்சனை. 20 லட்சம் மாணவர்களை பாதிச்சிருக்கு, மருத்துவர்களை பாதிச்சிருக்கு. தப்பு தான், ஒத்துக்கிறேன். இதில் என்ன தப்பு இருக்கு சார்? அப்பனா ஒரு உதாரணத்துக்கு கேட்குறேன், நேரு ஐயா மேலே கேஸ் வந்தது இல்லை, 1020 கோடி 450 கோடி 850 கோடின்னு. எதுக்கு வந்தது? சாராயம் வித்தாருனா வந்தது? இல்லை ஜனநாயகம் படத்தினோட டிக்கெட்டு வித்தாருனா வந்தது? அரசு வேலையை காசு வாங்கி கொண்டு கொடுத்தாருன்னு தானே வந்தது. அவங்கள காப்பாற்றிச்சா? நேருவை கடைசி வரைக்கும் திமுக காப்பாற்றிச்சா இல்லை பிடிச்சி கொடுத்ததா? எஃப்ஐஆர் போட விடாமல் பண்ணிச்சு. டிஜியே இல்லைங்க, அவருக்கு வயிற்று போக்குங்க நேற்றுலேருந்து. இன்றைக்கி தலைவலி ஆகி போய் நாளைக்கு மாறுவலி ஆகி போச்சுங்கன்னு சொல்லி டிஜியை உட்கார விடலை எஃப்ஐஆர் போடுறதுக்கு. அது கரெக்டாக, இது கரெக்டாக? இதில் எப்படி பின்வாங்குதல் ஆகும்? சரி, இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இது வெளிநாட்டு சதின்னு சொல்லியிருந்தீங்க. வெளிநாட்டு சதி இல்லாமல் வராதுன்னு சொல்லியிருக்கேன். அண்ணனும் தம்பியும் எதுக்கு அடிச்சுக்க போகிறான்? வெளியிலேருந்து ஒரு சதி வந்தால் தான் அடிச்சுப்பான், வேறு எதுக்கு அடிச்சுக்க போகிறான்? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பங்களாதேஷ் நடந்துச்சு, இதே மாதிரியே யங்ஸ்டரோட கிளர்ச்சி உருவாச்சு, நேபாளத்தில் ஆச்சு, நம்ம பார்க்க முடியுச்சு. தொடர்ந்து இந்தியாவிலையும் இந்த பிரிவினை நம்ம பார்க்க முடியுது. இது உண்மையாலேயே யங்ஸ்டரோட புரட்சியா, அப்படி இல்லைன்னா பாஜகவோட வீக்னஸா? இல்லை, நீங்கள் சொல்கிறது ராகுல் காந்தியோட கனவு. நேபாளில் வந்துட்டாங்க, பங்களாதேஷில் வந்துட்டாங்க, ஸ்ரீலங்காவில் வந்தாங்க, இந்தியாவிலையும் வந்துடுவாங்க, எப்படியாவது என்னை பிரதமர் ஆக்கிடுவாங்க, நான் போய் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டெல்லாம் வாங்குற அளவுக்கு எனக்கு தகுதியும் கிடையாது, திறமையும் கிடையாது. இந்த யோகேந்திர யாதவ்னு ஒரு புத்திசாலி சொன்னார் பாருங்க. என்ன தெரியுமா சொல்கிறாரு? அவர் ஒரு புத்திசாலி. அந்த வார்த்தையை நாகரிகமாக பயன்படுத்துகிறேன். இனிமேலன்ட்டெல்லாம் பார்லிமெண்ட்டில் பேச மாட்டேன், எல்லாம் தெருவில் தான் பேசணுங்கிறான். அந்த ஆளுடைய 3ஆம் கிளாஸ் வாத்தியார் யாருன்னு பார்த்தா அவனை அடிக்கணும். யோகேந்திர யாதவ்ங்கிறவர் டெல்லி அரசியலில் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவர் சொல்கிறாரு, இனிமேலன்ட்டெலாம் பார்லிமெண்ட்டில் பேச மாட்டேன், ஏன்னா இவனுக்கு ஜெயிக்கிறதுக்கு வக்கு இல்லை, இன்னும் சீட்டை கொடுக்க மாட்டாங்க, சீட்டில் தான் பேசுவோம், ஏன்னா மிளகா பஜ்ஜி விற்கிறதுக்காக பேச போகிறோம், பாராளுமன்றத்தில் பேசாமல். அப்போது இந்த மாதிரி ஆட்கள் வர்றாங்க, நம்ம புரிஞ்சுக்கோங்க. அவங்களுடைய கனவு. நேபாள் பிரச்சனை வேறு, பங்களாதேஷ் பிரச்சனை வேறு. 2001 நேபாளில் அந்த குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேரையும் ஒருத்தன் சுட்டான், அவனும் செத்து போயிட்டான். அந்த மாதிரி ஒரு நாடு. அந்த இடத்துல நீங்கள் எதனால் அது நடக்குது? 2001 தான் நடந்தது, 25 வருஷத்துக்கு முன்னாடி நேபாளில். எதுக்காக அந்த மாதிரி நடந்தது? பங்களாதேஷில் அப்படி நடக்கலை. பங்களாதேஷ் தோன்றும் போது ஒரு கிளர்ச்சி வந்தது. முஜிபுர் ரஹ்மான் இருந்தார், ரொம்ப அருமையான மனிதர். அருமையான மனிதர்னால் என்ன? இருக்கிற ஸ்லெட்ஜஸில், தமிழில் சொன்னால் கடைசிடைன்னு சொன்னால் உங்களுக்கு கோவம் வரும், இருக்கிற ஸ்லெட்ஜஸில் அவர் ஒரு நல்ல ஸ்லெட்ஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க.
அவர் பங்களாதேஷை மீட்டு தனியாக வைத்துக்கொண்டு நான் ஒரு பாகிஸ்தான் வரேன், எனக்கு இந்த பாகிஸ்தான் பிடிக்கலன்னு நேர்மையாக சொன்னார். அவர் மேலே ஒரு கிளர்ச்சின்னு வரல. ஆண்டாண்டு காலமாக அங்கே ஒடுக்கப்பட்டவங்க அவங்க தான் எந்திரிச்சு அதை வந்து போராட்டமாக நடத்தினாங்க. அது கூட அமெரிக்கா தனக்கு ஒரு தளம் அந்த இடத்துல வேணும் அப்படின்னு நினச்சிது. அந்த தளத்தையும் உருவாக்கிச்சு. அங்கே வந்து தேர்தல் நேர்மையாக நடக்கலை. தொடர்ந்து 3 தேர்தல் நேர்மையாக நடக்கலை. தேர்தல் நேர்மையாக நடக்கலைன்னா நான் உடனே ராகுல் காந்தி மாதிரி இவிஎம் மிஷினில் மாற்றி ஓட்டு போட்டாங்கன்னு அந்த மாதிரி லூஸ் மாதிரி பேச மாட்டேன். எனக்கு கொஞ்சம் அது அறிவார்த்தமாக அந்த இவிஎம் மிஷின்னா என்னன்னு தெரியும். ஆனால் அங்கே வந்து நடந்தது எப்படின்னு சொன்னால், எந்த ஒரு எதிர்ப்பாளர்கள் எல்லாரையும் கேன்சல் பண்ணிவிட்டு யாரையுமே போட்டியிட விடாமல் அதுக்கப்புறம் பெரிய வித்தியாசத்தோடு அந்த மாதிரி நடந்தது. ஸ்ரீலங்காவில் நடந்ததுங்கிறது வந்து மிகப்பெரிய பொருளாதார தாக்கம். அங்கே நாட்டில் பசி பட்னி சாவு வந்தது. இந்தியாவில் பட்னி சாவு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஸ்ரீலங்கா மாதிரி இங்கே வர முடியுமா? தேர்தல் நேர்மையாக நடக்குது. அதான் சார், அதை வர ட்ரை பண்ணிருக்காங்க. அதாவதுங்க, அங்கே நடந்ததுனால இங்கே நடக்கணும்னு நினைக்கிறது தப்பு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இப்போ விஜய் வந்து இங்கே வந்தார். இது ஒரு ஜென்சி போராட்டம் அப்படின்னு நீங்கள் எல்லாம் எதை எடுத்தாலும் உடுப்பி ஹோட்டல் நீங்கள் பேர் வச்சுருக்கிறதுனால நாங்கள் போய் இட்லிக்கு தேங்காய் சட்னி கேட்க மாட்டேன். எனக்கு தெரியும் அது முனியாண்டி விலாசன்னு. அது வேறு விஷயம். இப்போ இவங்க வந்தாங்க, ஜென்சி வந்தாங்க, இளைஞர்கள் எல்லாம் விஜயோட ஓட்டு. எதனால் ஓட்டு போட்டாங்க? 2 கட்சி மேலே கோவத்தில் இருந்ததுனால ஓட்டு போட்டாங்க. பிஜேபியிலேருந்து ஒருத்தர் டபுள் கேம் விளையாடினார். அதனால் அந்த அந்த அதிமுகவுக்கு சீட்டு கிடைக்காம போச்சு. கோவையிலேயே தோக்குற அளவுக்கு வந்தது. இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. 30-40 வருடமாக ஊழியம் செய்தவர்கள் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களே. இந்த நாட்டில் நாம் உள்ளே வரணும், எப்படி மருத்துவமனை கட்டி ஸ்கூல் கட்டி ரொம்ப நேர்மையானவர்களாக நல்லவர்களாக வெள்ளை உள்ளம் கொண்டவர்களாக நாங்கள் வந்தோமோ அதே மாதிரியே வரணும்னு 30-35-40 வருடமாக தன்னை போல வேலை செய்து கொண்டிருக்காங்க. ஒரு தொகுதியிலையும் 60 தேவாலயங்கள் இருக்குது. ஒரு தொகுதியிலையும் 6000 வீடுகள் இருக்குது. அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு முகம் கிடைத்த உடனே டபக்குன்னு அது வந்து ரியலைஸ் ஆகி வேலை வந்துருச்சு. இதெல்லாம் ராகுல் காந்திக்கு எப்படி நடக்கும்? ராகுல் காந்தி முகத்தை காட்டி நீங்கள் எப்படி ஓட்டு வாங்குவீங்க? நல்லா புரியுதுங்களா? ஸோ நேபாளில் நடந்தது, பங்களாதேஷில் நடந்தது, உருப்படாத பாகிஸ்தானில் நடந்தது. மக்கள் மேலே என்றைக்குமே தப்பு இல்லை. எல்லா நாட்டு மக்களும் நமக்கு சகோதரர்கள் தான். அந்த நாட்டை ஒரு இராணுவம் ஆண்டு கொண்டிருந்தது. அதனால் அது உருப்படாத நாடு அப்படி சொல்கிறேன் நான். அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் நடந்தது, நாளைக்கு இந்தியாவில் நடக்கும்னு நினச்சா டொனால்ட் ட்ரம்ப்போடைய பகல் கனவுல கூட இது நடக்காது. ராகுல் காந்தியை விட்டுருங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் டெல்லியை தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு வந்தால் பார்த்தோம், நம்ம இந்த சோக கீதம் ஆகிப்போச்சு. பார்த்தோம் மோஸ்டாக வந்து ஒரு இயக்குநர்கள் பேர் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ரஞ்சித், வெற்றிமாறன், அமீர் அவங்க போன்றலாம் வந்து ஒரு பெரிய கிளர்ச்சி இந்த தமிழ்நாட்டில் உருவாயிடதா அப்படின்னு சொல்லிட்டு யங்ஸ்டர் எல்லாருமே வந்து நிப்பாட வச்சாங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? ரஞ்சித்துக்காவது ராஜராஜ சோழன் வந்து அவரோட நிலத்தெல்லாம் பிடிங்கிட்டார். அது ரொம்ப கொடுமை. ரஞ்சித்தோட நிலத்தை எல்லாத்தையும் ராஜராஜ சோழன் பிடிங்கி எடுத்துகிட்டு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே, இவர் பிறக்கிறதுக்கு 990 வருஷத்துக்கு முன்னாடியே பறிச்சிட்டார். அந்த கோபத்தில் ரஞ்சித் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் போய் கொஞ்சம் பேசினார். அப்புறம் வெளில வந்து பேசுகிறாரு. காலாக்கு அப்புறம் அவருக்கு படம் கிடைக்கல. எடுத்த படமும் படு பாதாளத்தில் தள்ளிடுச்சு. காலாவே நல்ல வேலையாக ரஜினியால் தப்பிச்சது, இல்லைன்னா அது இன்னும் படுபாலத்துக்குள்ளே போயிருந்துருக்கும். அதனால் அவர் ஒரு சோக கீதம், அவரை விட்டுருங்க சார். இயக்குனருங்கிறது எவ்வளோ பெரிய பதவின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் வேறு எந்த இண்டஸ்ட்ரிக்கு வேணாலும் போங்க, கேரளாவை தவிர, கேரளாவில் கூட இப்போ கொஞ்சம் மாறிடுச்சு, கேரளாவை தவிர எந்த இண்டஸ்ட்ரிக்கு வேணாலும் போங்க, நடிகர் நடிகைக்கு பின்னாடி தான் இயக்குனர். ஆனால் இங்கே பாலச்சந்தர் வந்ததுக்கு பிறகு, பாக்யராஜ் வந்ததுக்கு பிறகு, பாரதி ராஜா வந்ததுக்கு பிறகு, சம் எக்ஸ்டென்ட் சங்கர் வந்ததுக்கப்புறம் இயக்குனர் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெயர் இருந்தது. நடிகர்கள், கேமராமேன்கள், ஆர்டிஸ்ட்டுகள், டெக்னீஷியன்கள், இவங்கெல்லாம் அந்த இயக்குனர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்பாருங்கிற அந்த கெத்து வந்தது தமிழகத்தில். இந்த மாதிரி இயக்குனர்கள்லாம் ரெட் ஜெயிண்ட்டுக்கு போய் கேட்குற அளவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய நட்பு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகிப்போச்சு. 30,000 கோடி 2 பேர்கிட்ட போச்சுன்னா, நான் சொல்லலை, தியாகராஜன் ஐயா சொன்னது சொல்கிறேன், 30,000 பேர் 2 பேர்கிட்ட போச்சு, 30,000 கோடி 2 பேர்கிட்ட ஒரு வருஷமும் போச்சுன்னா அவங்க நிறைய பேர்களை உருவாக்குவாங்க. அவங்கெல்லாம் பெருச்சாலின்னு நினச்சிட்டு தான் உருவாக்குவாங்க. அது திமிங்கலமாக மாறும், முதலையாக மாறும், அவங்களே சாவடிக்கும். இவங்களுக்கெல்லாம் இந்த உடனே கேட்குறாரு ரஞ்சித், என்ன கேட்குறாருன்னா, எனக்கு ராஜ்மோகன் வந்து ஒரு பட்டியலினத்தவர்னு தேர்தல் இதில் பார்த்த உடனே தான் தெரியும். என்ன குரல் கொடுத்துருக்காரு ஏங்க, 2 வருஷமாக விஜய் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ராஜ்மோகன் வந்து டிவியில் வந்து பேசுகிறாரு. ராஜ்மோகன் வந்து விஜயோட இருக்காரு, அவர் சில விஷயங்களை எழுதி கொடுக்குறாருங்கிறதெல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் நீ அவர் யாருன்னே கண்டுக்கலன்னா நீ எந்த பட்டியலினத்தவரை மேலே கொண்டு வந்திருக்க?
சரி, இவர் என்னென்ன போராட்டம் நடத்தி அஜித்குமாருடைய வாழ்க்கையில் அவங்க அம்மாவுக்கு பணம் வாங்கி கொடுத்து அஜித்குமாருடைய தம்பிக்கு அரசு வேலை வாங்கி கொடுத்து சாதிச்சார்? இவங்களெல்லாம் பற்றி பேசும்போது எனக்கு என்ன அசிங்கமாக இருக்குன்னா, இயக்குனருங்கிறது ஒரு மிகப்பெரிய பொசிஷன் திரைப்படத்தை பொறுத்தவரை. திரைப்படம் மட்டும் இல்லை, நாடகத்தில் எல்லாத்துலேயுமே இவங்க இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க, அடியாள் மாதிரி ஆயிட்டாங்க. இவங்களாவது பல்லக்கு தூக்கிகள்னு நான் சொல்லுவேன், கட்சிகளாவது. இவங்க அடியாள் மாதிரி ஆயிட்டாங்க. எதை வைத்து பேசுகிறாங்க? என்ன போராட்டம் நடத்தி இவங்க எதை சாதிச்சாங்க? பட்டியலினத்தவர்களுக்கு என்ன வாங்கி கொடுத்தாங்க? பட்டியலினத்தவர்களில் கிட்டத்தட்ட 40% ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு மாறி இருக்காங்கங்கிறது உண்மையா பொய்யா? அப்படி மாறி இருந்தால் அம்பேத்கர் சொல்லுகின்ற சட்டத்தில் அவங்களுக்கு பட்டியலினத்திற்கான ஒதுக்கீடு கிடைக்கக்கூடாதுங்கிறது உண்மையா பொய்யா? அப்போ இவங்க அதை எதிர்த்து வாங்கி கொடுத்தாங்களா? இப்போ இந்த விஜயோடைய இந்த வெற்றிக்கு பின்னாடி எஸ்சி எஸ்டி தானே பெரிய அளவில் இருக்காங்க. நாம் இன்றைக்கி அவங்கள எஸ்சி எஸ்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். பட் அவங்க எஸ்சி எஸ்டி இல்லையே, அவங்க மதம் மாறி இருக்காங்களே. அப்போ இவர் அதுக்கு எதிர்த்து போராடினாரா? அம்பேத்கர் சட்டத்தின்படி எஸ்சி எஸ்டிக்கு எந்த விதத்திலும் மதம் மாற்றம் செய்தால், அதாவது ஹிந்துவாகவோ ஜெயினாகவோ புத்திஸ்டாகவோ இருந்தால் பரவாயில்ல, வேறு எந்த மதத்தானவராக இருந்தால் மாறினா அது அந்த சலுகையே போயிடும்னு அம்பேத்கர் சொல்கிறார். அதை இவங்க நிலைநாட்டினாங்களா? ஸோ இவங்களெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது சார். அதே மாதிரியே நம்ம தமிழ்நாடு மாணவர்கள் பேன் நெட் கேட்குறாங்களா இல்லை ஃபேர் நெட் கேட்குறாங்களா? சார், ஆக்சுவலாக 1,50,000 பேர் எழுதுகிறாங்க. அப்போனா அவங்க பேன் நெட்டு எப்படி கேட்பாங்க? ராஜனுடைய கமிஷனில் 85,000 பேருடைய வாக்குமூலம் இருந்ததாக, பேட்டி இருந்ததாக சொல்லப்பட்டது. அது ராஜன் ஒத்துக்கல, நான் பார்க்கவே இல்லைங்க, அவங்க கொடுத்தாங்க, அதை வச்சுட்டு நானும் ஏதோ எழுதிட்டேன்னு தான் சொன்னார். பாவம். எப்போ அது நடந்தது? 4 வருடத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் எத்தனை பேர் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க? ஒரு வருஷமும் 1.5 லட்சம் பேர் எழுதுகிறாங்கன்னா, ஓகே, ஒரு மனிதன் 3 வாட்டி எழுதலாம் அப்படிங்கிற வாய்ப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆவரேஜாக 1 லட்சம் பேர் எழுதிக்கிட்டா இருக்காங்களா? இல்லை புது ஆள் 4 லட்சம் பேர் எழுதியிருக்காங்களா இல்லையா? இவங்களாம் பைத்தியக்காரங்களா? எதுக்காக நீட்டு எழுதுகிறாங்க? சமூக நீதி அப்படி இப்படின்னு ஏதோ வளர்றாங்களே. 2017க்கு அப்புறம் இன்னி வரைக்கும் 2400 மாணவர்கள் பெயரை என்னால் சொல்ல முடியும். அரசு பள்ளியில் படித்து நீட்டில் பாஸ் ஆகி மருத்துவம் பயின்று கொண்டிருப்பவர்கள் அல்லது முயன்று கொண்டிருப்பவர்கள் என்னால் சொல்ல முடியும். 2017க்கு முன்னாடி 1950லேருந்து 2017 வரைக்கும் இருக்கிற அத்தனை டாக்டர் லிஸ்ட்டையும் எடுங்க. ஒரு 500 பேர் வேண்டாம், ஒரு 100 பேர் மெத்த படித்தவன் இல்லை, 98 99 மார்க் வாங்கினவன் இல்லை, கொழுத்த பணக்காரன் இல்லை, 5 கோடி 10 கோடின்னு அன்றைக்கே வச்சுட்டு இருந்தவன் இல்லை அப்படின்னு எனக்கு கொஞ்சம் 100 பேர் பேரை கொடுங்க. வாய்ப்பு இருக்கா? ஸோ மெத்த படித்தவனுக்கும் கொழுத்த பணக்காரனுக்கும் இருந்த மருத்துவத்தை 70 மார்க் வாங்குறவனுக்கும் 75 மார்க் வாங்குறவனுக்கும் ஆசைப்படுகின்றவனுக்கும் லட்சியப்படுகின்றவனுக்கும் கனவு காண்கின்றவனுக்கும் கொண்டு வந்து கொடுத்துருக்கிறது நீட்டு தானே. அப்புறம் என்ன வளரிட்டு இருக்கீங்க சார்? நீங்கள் எப்படி சொல்கிறீங்க சார்? ஆனால் ஒரு குடிமகனாக நான் என்ன கேட்குறேன்னா, மாணவர்களுக்கு மன அழுத்தம் கண்டிப்பாக நீட்னால வருது, இது உண்மை. ஏன்னா இன்றைக்கி கூட நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு, மகாராஷ்டிராவில் ஒரு பெண்மணி இறந்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. அப்போ இந்த நீட் இல்லை, அவங்க இறந்தது போய் நான் பார்த்தேனா? இல்லை சார், நீங்கள் நியூஸ் செய்தி நான் சொல்கிறேன். இல்லை, ஏன்னா நம்ம கண்டிப்பாக புரியுது. ஸோ அந்த நியூஸ் கேட்டிங்களான்னு தெரியல. ஆனால் நம்ம பார்க்க முடியுது, இதனால நீட்னால ஒரு மன அழுத்தம் உருவாகி அவங்க சூசைட் பண்ணுறவங்களுக்கு போகிறாங்களா? அப்போ எதுக்கு சார் அந்த நீட்டு? தமிழ்நாட்டு குடிமகனாக நான் கேட்குறேன். தமிழ்நாட்டில் குடிமகன் தமிழ்நாட்டில் சொல்லாதீங்க, வேறு அர்த்தம் வந்துடும். சிட்டிசன்னு சொல்லுங்கள், தமிழில் நல்லாயிருக்கும். அஜித் படங்கிறதுனால இன்னும் ஈஸியாக இருக்கும். சார், இது வரைக்கும் 22 பேர் சேர்த்துருக்காங்க சார் நீட்னால். 22 உயிருங்கிறது பெரிய உயிர் தானே சார்? கண்டிப்பாக. 2600 பேர் மருத்துவராக இருக்காங்க சார் அரசு பள்ளியிலேருந்து. எது சார் முக்கியம் உங்களுக்கு? சார் அது எப்படி சார் உயிர் போகுது சார்? இவங்க உயிர் போகுதுன்னா இப்படி கம்பேர் எப்படி சார் பண்ணுவீங்க நீங்கள்? நான் உங்களை கேட்குறேன், உங்களால் முடிஞ்சால் கம்பேர் பண்ணுங்கள், இல்லைனா எங்கிட்ட அடுத்த கேள்வி இருக்குது. 2600 பேர் மருத்துவராக இருக்கிறது நல்ல விஷயமா? அரசு பள்ளியிலேருந்து 20 பேர் உயிர் நீத்தது பெரிய விஷயமா? எனக்கு சொல்லுங்கள். அரசு பள்ளியிலேருந்து வந்ததா சார்? நீங்கள் ரெண்டுமே கரெக்டுன்னே சொல்லுங்கள், அதனால் எனக்கு ஒன்றும் இல்லை. ரெண்டுமே கரெக்டு. +2ல் தற்கொலை பண்ணிட்டு சேர்த்தானே, அவனுக்கு என்ன பண்ணுவீங்க? 10th மார்க் 10th எக்ஸாம் எழுத முடியாமல் 5 பேர் செத்து போனானே, அவனுக்கு என்ன பண்ணுவீங்க? 4.5 லட்சம் பேர் எழுதுகிறாங்க சார் தமிழ்நாட்டில் +2, கரெக்டு தானே? அதில் 1.5 லட்சம் பேர் மருத்துவ இன்ஜினியரிங்க்கு போகிறாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உலகத்திலேயே எம்ஜிஆர் ஒருத்தர் தான் இன்ஜினியரிங் காலேஜ் திறந்துட்டு, பணம் இல்லை, அரசில் பணம் இல்லை, நீ இன்ஜினியரிங் காலேஜ் தொடங்கு, 65% மெரிட்டில் சீட்டு கொடுக்கணும், 35% நீ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பணம் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னார். எங்கேயா சொல்லியிருக்கானா? ரஷ்யாவில் சொல்லியிருக்கானா? சீனாவில் சொல்லியிருக்கானா? இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணாங்க சார். பொருள் இப்போ இன்ஜினியரிங் கொண்டு வந்து கொடுத்தாங்க பெரிய அளவில். இன்றைக்கி நம்ம ஒரு வருடமும் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் 2 லட்சம் பேர் இன்ஜினியர்ஸை உருவாக்கிட்டு இருக்கோம். தரத்தோடு உருவாக்குறோமா இல்லையாங்கிறது அடுத்த பிரச்சனை. உருவாக்கிட்டு இருக்கோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.
அதே மாதிரி டாக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2017க்கு முன்னாடி 6000 பேர் தான் தமிழ்நாட்டிலேருந்து டாக்டர் போனாங்க. இந்தியாவில் 11,000 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்கான். 11,000 மனிதர்களுக்கு ஒரு டாக்டர் இருக்கான் இந்தியா பூரா. உடனடியாக 6 லட்சம் மருத்துவர்கள் வேணும் இந்தியாவுக்கு, உடனடியாக வேணும். நீட் நடத்தினா கூட 1,4 லட்சம்னு 4 வருஷம் கழிச்சு தான் கிடைக்கும். ஆனால் 6 லட்சம் பேர் வேணும். அதுக்கான முயற்சிக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம். தமிழ்நாட்டில் 500க்கு மேலே மக்களுக்கு ஒரு டாக்டர் இருக்கான். 11,000 எங்கே, 500 எங்கே, 6 லட்சம் பேர் வேணுங்கிறது எங்கே? இதுக்கு தீர்வு வரணுமா வேண்டாமா? சார், ஒரு நடிகனை பார்க்குறதுக்கு 100 பேர் வர்றீங்க, ஒரு டாக்டரை ஒரு நடிகையை பார்க்குறதுக்கு 100 பேர் வர்றீங்க, ஒரு டாக்டரை பார்க்குறதுக்கு 100 பேர் வர்றீங்க. தமிழ்நாட்டில் எத்தனையோ இடத்துல மசாஜ் சென்டர் நடக்குது தெரியுமா உங்களுக்கு? சும்மா கூகுள் பண்ணுங்க, நடக்குதா? அங்கே 100 பேர் 50 பேர் போகிறான்ல, போகிற வழியில் கூட்ட நெரிசலில் செத்து போயிட்டாங்கன்னா நீங்கள் இழப்பீடு கொடுத்துட்டு இருப்பீங்களா? தேசம் சொல்லுங்க. சாகிறதுங்கிறது ஒரு தீர்வா? அது அவங்க பெற்றோருக்கு வேதனை, நான் இல்லைன்னு சொல்லலை. அப்போ ஓடுறது மட்டும் ஓகேவா? தமிழ்நாட்டில் கள்ளக்காதலனோட ஓடுறதும் அடுத்த மதத்தோட ஓடுறதும் வீட்டில் சொல்லிக்காமல் ஓடுறதும் அது மட்டும் கரெக்டா? அப்போ அதை மட்டும் அனுமதிக்கலாமா? ஸோ சாவுங்கிறதுக்கு உடனே வருத்தப்படணுமா? சரியாக வளர்க்கலைங்கிறதுக்காக அந்த பெற்றோருக்கு கூட சேர்ந்து நாமளும் வேதனைப்படலாம். ஐயா, இனி உங்கள் பொண்ணு செத்து போயிட்டாலும் உங்கள் பொண்ணு போய் ஸ்டாலின் ஐயாவை சந்திச்சுதுங்க, அடுத்த நாள் செத்து போயிடுச்சுங்க. சந்தித்ததுனால அந்த பொண்ணுக்கு ஸ்டாலின் ஐயா அறிவுறுத்தியே அந்த பொண்ணு கேட்காம போய் செத்து போச்சுங்க. உங்களுக்கு 1 கோடி ரூபா கொடுக்குறாங்க. எங்கேயாவது காமெடியாக தெரியுதா இல்லையா? இது புதுசாக இருக்கா இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படி தானே நடந்தது அனிதாவுடைய சாவு. ஸ்டாலின் ஐயாவை சந்தித்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணுக்கு தைரியம் வரலையே. அவர் சொல்லலையே, நான் தான் ராஜராஜ சோழன், நாளைக்கு நான் தான் இந்தியாவோட பிரதமராக போகிறேன், நான் ஆகலைனாலும் ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்கிடுவேன், அவர் நீட்டை ஒழிச்சிருவார், சொல்லலையே. அந்த பொண்ணு போய் செத்து போச்சா? அதுக்கு 1 கோடி ரூபா கொடுக்குறீங்க, மருத்துவக் கல்லூரிக்கு பேர் வேற வைக்கிறீங்க. சார், ஒரு வருஷமும் 4 லட்சம் பேர் இங்கே பாஸ் ஆகிட்டு இருக்கான். இந்தியாவில் 20லேருந்து 24 வயசு உள்ளவங்களில் 45% பேருக்கு வேலை கிடைக்காது. 20லேருந்து 24. வெளிநாட்டில்னா 35 வரைக்கும் ஓடும், அல்லது 35 வரைக்கும் வேலை கிடைக்கும், அதுக்கப்புறம் கிடைக்காது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. 24க்கு மேலே வேலை வாய்ப்புங்கிறது ஒழுங்காக இருக்குது. 20 to 24 45% பேருக்கு வேலை கிடைக்கலையேங்கிற வருத்தம் எனக்கு. இன்னொரு பக்கம் அந்த 20லேருந்து 24 பேரில் 100க்கு 50 பேருக்கு தான் தகுதியும் திறமையுமே இருக்குன்றது இன்னொரு வேதனை. தகுதியும் திறமையுமே 50% தான் இருக்குது, 45% பேருக்கு வேலை கிடைக்கல. அதை நோக்கி நான் போயிட்டுருக்கேன். நீங்கள் செத்தவங்களுக்கு பக்கத்தில் ஒப்பாரி வைக்க சொல்கிறீங்க, நான் என்ன வைக்கோவா? சாவுக்கு பின்னாடிலாம் போய் ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறதுக்கு. செத்தது துக்கம் தான் சார். மன அழுத்தங்கிறது எதனால சார் வரும்? எதனால் மனத்தை வரும் சொல்லுங்கள். நீங்கள் இஷ்டத்துக்கு வாழ்ந்துடுறீங்க. நாளைக்கு டாக்டர் சொல்கிறாரு மூச்சு முட முடியல உங்களால், டாக்டர் 2 கிலோமீட்டர் நடக்க சொல்கிறாரு, உங்களுக்கு மன அழுத்தம் வரும். விட்டுட்டுமா? உட்கார வைக்கட்டுமா? உங்களை செத்து போயிடுவீங்களே. மன அழுத்தங்கிறது நீங்கள் சரியாக படிக்காததுனாலையோ அல்லது உங்களுக்கு சரியாக சொல்லிக் கொடுக்காதனாலையோ அதனால தானே வருது. எல்லாருக்கும் திறமை ஒன்று தானே, 1.400 தானே மூளையோடைய வெயிட்டு. அதில் ஏதாவது மாற்றம் இருக்குது? நமக்கு என்ன ஆட்டு மூளையாக வச்சுருக்கான்? பயன்படுத்த முடியல, பயன்படுத்த தெரியல, பயன்படுத்த சொல்லிக் கொடுக்கல, அதுக்காக செத்து போயிடுவியா? ஆனால் இவ்வளோ நல்ல விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க சார். நீட்னாலே ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் நீட்டினால மட்டும்தான் நல்ல விஷயம் இருக்குன்னு சொல்கிறேன். அதுக்கு உங்களுக்கு உதாரணம் சொன்னேன். உங்களுக்கு இருந்தால் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு 1950லேருந்து 2017 வரைக்கும் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து மருத்துவ நாடகங்களோட லிஸ்ட் எடுத்துக்கோங்க. பெரிய லிஸ்ட்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு 67 into 5000 6000 தான் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு உட்காந்து தேடுங்க. படித்தவனை தவிர வேற எவனாவது மருத்துவனாக இருக்கானான்னு கேளுங்க. 98 மார்க் வாங்கினவன் தான் மருத்துவர் ஆகுங்கிறது போய் 70 மார்க் வாங்கினவனு கூட நான் தேர்ந்தெடுத்து மருத்துவன் ஆக்குவேன்னு சொல்கிறது நான் புத்திசாலியா இல்லை நான் அயோக்கியனா? இது தெரிய வேண்டாம் அந்த அறிவாளி எதிர்கட்சிகளுக்கு. அதில் ஒருத்தர் ஸ்டாலின் வேறு பெருமையாக சொல்கிறார், நேட்டை முதலில் எதிர்த்தவன் நான் தான். அதான் சார், அதான் நானே கேட்குறேனே. இப்போ நீங்கள் சொல்கிற இந்த நல்ல விஷயம் திமுகவை எடுத்துக்கலாம், அதிமுகவை எடுத்துக்கலாம். இப்போ ஆரம்பித்த அதிமுக நீட்டுக்கு எதிராக இருந்ததே இல்லை. இல்லை சார், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா, நீட்டுக்கு எதிராக இருந்தது இல்லைங்க, சைடில் வேணா கண்டிப்பாக சைடில் இருக்காங்க. ஸோ அதுக்காக சொல்கிறேங்கன்னா இப்போ ஆட்சி அமைச்ச, ஏன்னா அதிமுக கொஞ்சம் அறிவு உண்டு. கண்டிப்பாக இப்போ ஆட்சி அமைச்ச டிவிக்கே என்ன சொல்கிறேன்னா எனக்கு ஏதாவது பேன் நீட்டு தான் கேட்குறாங்க அவங்க. சரிங்க சார், அவங்களுடைய கல்லூரியிலலாம் நீட்டுக்கு தேர்ச்சியை நிறுத்த சொல்லுங்கள் சார். அவங்க கல்லூரியில் நிறுத்த சொல்லுங்கள். திருமாவளவன் ஐயா ஒரு பள்ளி வச்சுருக்காரு இல்லையா, அங்கே நீட் தேர்வு ஜேஇ ஐஐடி ஜேஇ ட்ரைனிங் நடக்கும் சார், உடனே நிறுத்த சொல்லுங்கள். அடுத்த கேள்வி எங்கே வருவீங்க? ஏழைகளுக்கு எங்கே பணம் இருக்கும் கோச்சிங் செய்ய? ஆமாம், நியாயமான விஷயம் தான். நியாயமான விஷயம் இல்லை, எப்படி அவங்களுக்கு எங்கேருந்து பணம் கிடைக்கும்?
சார் 70 மார்க் வாங்குறவனை டாக்டர் ஆக்கணும்னா அவன் டியூஷனுக்கு போனால் தானே சார் ஆக முடியும். 10 வருஷமாக அவன் 70 தானே சார் வாங்கிட்டு இருந்தான். அடுத்த 2 வருஷமாவது அவனை நீங்கள் டியூஷனுக்கு அனுப்பிச்சு மேலே கொண்டு வந்திருக்கணும். உங்களால் முடியல. ஏன்னா தமிழ்நாட்டில் ஏழைகளுக்கு ஒரு நியாயம், 2வது 3வது மொழி கூட படிக்கக்கூடாது, பணக்காரனுக்கு ஒரு நியாயம், எத்த வேணாலும் படிக்கலாங்கிறது தமிழ்நாட்டில் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லலை. 70 மார்க் வாங்கினவொடனே எப்போ தெரியும் அவன் 70 மார்க் வாங்குறான்னு? +1 +2 வந்ததுக்கப்புறம் தான் தெரியுமா? 8வது 7வது 6வது 9வது படிக்கும்போதே தெரியும் இல்லை. அவனை படிக்க வைக்கணும்னா அவனை டியூஷன் அனுப்பிச்சா தான் முடியும். ஆசிரியர்கள் சரியாக சொல்லிக் கொடுக்கல, அல்லது அவன் சொல்லிக் கொடுக்குறது இவனுக்கு புரியலை, அப்படியே வச்சுப்போம். அப்போ அதை யார் எடுத்துருக்கணும்? பெற்றோர்கள் தானே எடுக்கணும். சரி, அரசு பயிற்சின்னு ஒன்று இருக்கா இல்லையா? நீங்கள் ஏழையாக இருந்தால் அரசு பயிற்சிங்கிறது இருக்கா இல்லையா? அங்கே போய் சேரலாம்ல. நீங்கள் பணக்காரராக இருந்தால், அதாவது பணம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒருத்தராக இருந்தால் நீங்கள் டியூஷனுக்கு போகிறீங்க. ஒன்றும் வேணாம் சார். ஒரு சாதாரணமாக ஒரு படம் போனோம் சார். எங்கள் ஹீரோடைய படம் வருது. நான் ரஜினி ரசிகன் சார். என் ரஜினி படம் வந்துருச்சு சார். நான் ₹2.90 கொடுத்து முன்னாடி போய் உட்காந்துப்பேனா? அங்கே மட்டும் ₹10 கொடுத்து பின்னாடி போய் உட்காந்துக்கிறேன்ல. ₹190 கொடுத்து பின்னாடி போய் உட்காந்துக்கிறேன்ல. ஏன் உட்காடுறேன்? நல்லா தெரியணும். அப்போ ஒரு திரைப்படத்தை பார்ப்பதற்கு நான் செலவு பண்ணுவேன், சோத்துக்கு செலவு பண்ணுவேன், காதலிக்கு செலவு பண்ணுவேன், காதலிக்க வைக்க செலவு பண்ணுவேன். ஏழை மாணவர்களுக்குன்னு கோச்சிங் சென்டர் இருக்குது, அங்கே போய் சேர மாட்டேன். எங்கள் அப்பா பணம் கொடுக்கட்டும். கோச்சிங் சென்டருக்கு உங்களை போகணுன்னு ஒன்று நீட்டு சொல்லலையே, சொல்லிச்சா? இல்லை. அப்புறம் நீங்கள் ஏன் போகிறீங்க? 70 மார்க் உள்ளவனை கூப்பிட்டு வந்து நான் மருத்துவர் ஆக்கணும்னா அவன் கொஞ்சம் ஏறினா தானே சார் மேலே உட்காருவான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? நான் சொல்ல புரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே திட்டமிட்டு திமுக சொல்கிற கதை. நாடு உருப்படக்கூடாது, இங்கேருந்து மருத்துவர்கள் உருவாகக்கூடாது. இந்த நாடு இந்த வச்சுருக்கானுங்கள, கிழக்கு மாவட்டம் தெற்கு மாவட்டத்தெல்லாம் ஏழ்மையில் வச்சுருக்காங்க பாருங்கள். தூத்துக்குடி பக்கம் கன்னியாகுமரி பக்கம்லாம் ஏழ்மையில் வச்சுருக்காங்க பாருங்கள். அப்படியே இருக்கணும். அப்போ தான் நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட மதம் அந்த இடத்துல அவங்கள மதம் மாற்றி மேலே கொண்டு வரும். இந்த பக்கம் கேரளாலேருந்து ஒரு மதம் மாற்றி உள்ளே வரும். இந்தியாவை கைப்பற்றலாம். இதுதான் அவங்களுடைய திட்டம்னு நான் சொல்கிறேன். இல்லைன்னு நீங்கள் சொல்லிவிட்டு மோடியை திட்டிகிட்டு தப்பே கிடையாது சார். நான் கடைசி ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறேன். தமிழ்நாடு மாணவர்கள் ஜனநாயகம் பக்கம் போகிறாங்களா இல்லை ஜனநாயகன் பக்கம் போகிறாங்களா? சார் நான் ஒன்றேன்னு சொல்லட்டுமா? மாணவர்கள்ங்கிறது களிமண் மாதிரி சார். நீங்கள் எப்படி பிடிக்கிறீங்களோ, பிள்ளையாரை பிடிச்சிங்கன்னா பிள்ளையார், குரங்கு பிடிச்சிங்கன்னா குரங்கு. அவங்க யார்கிட்ட மாட்டுறாங்களோ அதுதான் பிரச்சனை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 25, 26, 28 வயசுக்கு கம்மியாக, அதாவது ஒரு வேலைக்கு போய் சேர்றதுங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சார். கல்யாணம் ஆகிறதுங்கிறது செகண்ட் ஸ்டெப்பு, அப்பனாகிறதுங்கிறது 3வது ஸ்டெப்பு, அதுக்கப்புறம் மனிதனாக மாதிரி மேலே போகிறதுங்கிறது 4வது ஸ்டெப்பு. அந்த முதல் ஸ்டெப் இருக்கு இல்லையா, இப்போ இந்த வாலிபத்திலேருந்து தாண்டுற அந்த ஸ்டெப் இருக்கு இல்லையா, அப்போ அவங்க யாராவது ஒருத்தரோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் சார் வளருவாங்க. யார் இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் வளர மாட்டாங்க. யாரும் இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் அவங்க வந்தாங்கன்னா அவங்க ஒன்று மெத்த அறிவாளியாக இருப்பாங்க, பெரிய அறிவாளியாக இருப்பாங்க, இல்லைன்னா பெரிய காமுகனாக இருப்பாங்க. காமுகன்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். பர்வட்டடுன்னு சொன்னால் உங்களுக்கு இருமொழி கொள்கையில் கஜேந்திரகுமார் சொல்லி கொடுத்துருப்பாரு, தெரிஞ்சுக்கோங்க. தெரியலன்னா டிக்ஷனரி இருக்குது. பர்வட்டட் மைண்டுன்னு வந்திருப்பாங்க. ஒன்றா பயங்கர இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, அலூஃப், இல்லைனா இந்த இடத்துல பர்வட்டட் மைண்டுக்கு வருவாங்க. இந்த ரெண்டும் ரொம்ப கம்மி சார். 5%, 6% கூட இருக்காது. மீதி 94%ம் வாத்தியார் சொல்கிறத கேட்பாங்க, அல்லது அப்பா சொல்கிறத கேட்பாங்க, அல்லது தாய்மாமன் சொல்கிறத கேட்பாங்க, அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க சொல்கிறத கேட்பாங்க, அல்லது ஒரு திரைப்பட நடிகர் சொல்கிறத கேட்பாங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு குருமானவர்கள் இல்லாமல் அவங்க உருவாகவே மாட்டாங்க. நீங்கள் கொஞ்சம் வீட்டில் போய் நைட்டு யோசிச்சு பாருங்கள். நான் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி வளர்ந்து வந்தேன்? 4 முடிவு எடுத்திருப்பீங்களே அவங்க லைஃப்பில், நல்ல முடிவுகள்னு ஒரு 4 முடிவாவது எடுத்திருப்பீங்களா? அந்த 4 முடிவுகள் நான் எந்த இன்ஃப்ளூயன்ஸில் எடுத்தேன்னு பாருங்கள். ஸோ அந்த மாணவருக்குங்கிறது, அந்த மண்ணை பிள்ளையார் ஆக்கிறதுங்கிறது அந்த இன்ஃப்ளூயன்சர் கையில் இருக்குது. அந்த இன்ஃப்ளூயன்சர் தவறாக பயன்படுத்தினான்னு வச்சுக்கோங்க, தப்பாயிடும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லட்டுமா? சாரதான்னு ஒரு படம், ஆசிரியரை மாணவி காதலிக்கிற மாதிரி ஒரு படம். அந்த படம் தான் அயோக்கியத்தனத்தினுடைய முதல் திரைப்படம். இதுக்காக வேணாலும் எடுத்துருக்கலாம், ஜாலிக்காக எடுத்துருக்கலாம், மண்ணாங்கட்டி. அதுதான் முதல்ல அயோக்கியத்தனமான படம். ஒரு ஆசிரியனை ஒரு மாணவி காதலிக்கிறதோ, அல்லது ஒரு ஆசிரியையே ஒரு மாணவன் காதலிக்கிறதோ அயோக்கியத்தனத்தின் முதல். அது இயல்பாக நடக்கும். ஒருத்தரை பார்த்துக்கிட்டே இருந்தால் அவங்க அழகாக இருந்தால் பார்க்க பிடிச்சி தொலைக்கும். பட் அது ஆசிரியருங்கிற எண்ணம் மறந்துடும். அப்போது இந்த 20 to 24 இருக்கக்கூடிய இந்த இளைஞருக்கு மேலே எந்த குற்றமும் கிடையாது. அவனை யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கங்கிறது தான் முக்கியம். அவனோட உட்காந்து பேசணும், அவனுக்கு புரிகிற மாதிரி பேசணும், அல்லது அவன் புரிஞ்சுக்கிற மாதிரி பேசணும். ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று. ஸோ இந்த இன்ஃப்ளூயன்சர் கையில் தான் இருக்குது. ஜல்லிக்கட்டு நடந்ததா இல்லையா சார்? வானதெல்லாம் மாணவர்கள் தானே. அங்கே ஏதாவது அரசு இருந்ததா? இல்லை. இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கா? பார்த்து சொல்லுங்கள். மெரினாவில் வந்த ஜல்லிக்கட்டு லிஸ்ட்டில் ஒவ்வொருத்தரும் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்காங்கன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். தெரியாது. அதுதான் உண்மை.
நான் சொல்ல புரியுதா? ஒரு உணர்ச்சியில் வருவான், போராடுவான், கரெக்டாக தான் பண்ணுவான், முடிஞ்ச உடனே அவன் வேலையை பார்க்க போயிடுவான். அவன் எந்தெந்த இன்ஃப்ளூயன்சர் கையில் மாட்டினானோ, சாராயம் மறந்தா சாராயம். சார், ஒரு 10 பேர் உள்ள ஒரு மாணவர் கூட்டத்தில் ஒரே ஒரு குடிகார மொத்தத்தையும் கெடுத்துட முடியும். அவன் எப்படியாவது சான்ஸ் பார்ப்பான், அவனை கூட குடிக்கிறதுக்கு ஆள் வேணும், இல்லைன்னா பணத்துக்கு ஆள் வேணும். உன் பர்த்டே கொண்டாடணும் மச்சின்னுவான், இல்லைனா அவன் செத்து போயிட்டான் அதை கொண்டாடணும்னுவான். இந்த ஒரு ஆள், இந்த ஒரு பரதேசி தான் எல்லாரையும் கெடுப்பான். அவங்ககிட்ட இது கரெக்டாக வெளில வரணும். ரஜினி இதை தான் உங்களுக்கு சொன்னார். சின்ன வயசில் நல்ல நண்பர்களை தேடுங்க. என்னுடைய நண்பர்களில் ஒருத்தன் குடிகாரனாக இருந்தான். நான் குடிகாரனாக இல்லாமல் இருந்திருந்தால், அந்த வார்த்தையை அவர் தான் பயன்படுத்தினார், நான் குடிக்காமல் இருந்திருந்தால் நான் எங்கேயோ போயிருப்பேன். தயவு செஞ்சு இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க சார். ஆனால் ஒரு ஃபன்னியாக ஒரு விஷயம் கேட்குறேன், நீங்கள் ரெண்டுல எந்த பக்கம் சார் இருக்கீங்க? எது பக்கம்? ஜனநாயகமா ஜனநாயகம்? சார், ஜனநாயகம் கொடுக்குறவன் தான் ஜனநாயகன் சார். ஜனநாயகன் யாருன்னு அந்த திரைப்படத்தை பற்றி நீங்கள் கேட்குறீங்கன்னா, அந்த திரைப்படத்தை பார்த்தேன் சார். எனக்கு சத்தியமாக ஒன்றும் புரியல சார், தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு ஆப்பிரிக்கா கூட்டு போனாங்க, திடீர்னு இந்த பக்கம் வந்தால் ஏதோ ஒரு காடுங்கிறாங்க, 30 பேரை வெட்டி எடுத்த மாவீரருங்கிறாங்க, அங்கே 30 போலீஸ் நிற்கிறான், இவர் மட்டும் வந்து 30 பேரை வெட்டுறாரு. எனக்கு படம் ரொம்ப சுத்த ஆரம்பிச்சிச்சு. படம் பொதுவாக சுற்றும், இது பயங்கரமாக சுத்த ஆரம்பிச்சிச்சு. அதை விட்டுருங்க, அந்த திரைப்படத்தை விட்டுருங்க. அது ஏதோ பாலகிருஷ்ணாவுடைய படத்தை எடுத்துருக்காங்க, அப்புறம் அதனோட ரேஞ்ச் எப்படி இருக்கும் அதை விட்டுருங்க. இப்போ கேள்வி என்னென்னா, ஜனநாயகம்னு ஒன்று இருந்தால் தான் சார் நீங்கள் ஒரு ஹீரோவாக முடியும். உங்களுக்கு நீங்கள் ஹீரோவாகிறதும், உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஹீரோவாகிறதும், நாட்டுக்கு ஹீரோவாகிறதெல்லாம் ஜனநாயகம் இருந்தால் தான் முடியும். ஆட்டோக்ரஸி இருந்ததுன்னா உங்ககிட்ட ஒன்று பணம் இருக்கணும், இல்லைன்னா பயங்கர பலம் இருக்கணும். அங்கே உங்களுக்கு நேர்மை இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பணமோ பலமோ உங்களை வந்து பெரிய ரவுடியாக்கி தாதாவாக்கி மண்ணாங்கட்டி ஆக்கிடும். ஆனால் ஜனநாயகம்னு ஒன்று இருந்தால் தான் வெற்றி பெறும். அடுத்தவங்க சொல்கிறத கேட்கணும், கேட்டால் தான் முடியும். ஒத்துக்கணும்னு நான் சொல்லலை, கேட்கணும். அந்த ஜனநாயகம் இருக்கணும். விஜய் பக்கம் இன்னைக்கு இருக்கிறது 35% பேர், எதிர்க்க இருக்கிறது 65% பேர். இவங்க ஒன்றாங்க முடியாது. ஒன்றானா அசிங்கம். அதிமுகவும் திமுகவும் ஒன்றானா கேவலம், அசிங்கம். எம்ஜிஆருக்கு அசிங்கம், ஜெயலலிதாவுக்கு அசிங்கம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது ஆக முடியாது. இப்போ இவங்க ஸ்பிளிட் ஆகும். அண்ணாமலை கிட்ட போகலாம், இல்லை பிஜேபி வந்து ஒரு தலைவரை உருவாக்கலாம். பிஜேபியால் 100,000 தலைவர்களை உருவாக்க முடியும். 21 மாநிலத்தை ஆளுது, 18 இடத்துல தன்னுடைய முதலமைச்சரை வைத்து கொண்டிருக்கு. 1800 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இன்னைக்கு 360 எம்பி அவங்கள சப்போர்ட் பண்ண போகிறாங்க. சாதாரண கட்சி இல்லை. ஆனால் அவங்க எப்போ உருவாக்க போகிறாங்கன்னு தெரியாது. ஸோ தமிழ்நாட்டில் இன்னைக்கு தேதிக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா விஜய் ஆட்சி செய்கிறார். நல்லா இருக்குங்க, தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம், அவ்வளோதான். திமுக இல்லை, பிரிவினைவாதம் இல்லை, இப்போதைக்கு சொல்லிக்கலாம். ஒரு ஒரு அலாவுதீன் கில்ஜி குடும்பம், ஒரு 13 குடும்பம்னு இல்லாமல் இப்போ ஒரு குடும்பத்தினுடைய கட்டளையில் ஓடிக்கிட்டு இருக்குது. அவ்வளோதான். இந்த ஆட்சி பார்த்துக்கலாம். தனி மனிதரை உயர்த்துறதுனால ஒரு லாபம் என்ன தெரியுமா? அவரே கீழே விழும்போது அகல பாதத்தில் விழுவார், ஜெகன்மோகன் மாதிரி விழுவார், இல்லைனா கெஜ்ரிவால் மாதிரி விழுவார், இல்லைனா பெரிய பெரிய தலைவர்கள் முதல்லேருந்து வந்தாங்கல்ல அந்த மாதிரி விழுவார். பலவீனத்தினால அவங்களே முடிஞ்சிருவாங்க. ஸோ இவங்களால் நமக்கு ஆபத்தே கிடையாது. இப்போ நீங்கள் வந்து குறிப்பிடுறது ஒரு கட்சியிலேருந்து இப்போ புதுசாக வெளியே வந்த குறிப்பிடுற மாதிரி இருக்கு சார். யாரை கட்சியிலேருந்து வெளில வந்தாங்க? பாஜகலேருந்து வெளியே வந்த குறிப்பிட்ட மாதிரி இருக்கு. பாருங்க, நான் ஒன்றேன்னு சொல்லிட்டோமா, அண்ணாமலை ஐயாவை பற்றி பேசுவதற்கு எதுவும் இல்லை. அவர் பக்கம் இந்த பக்கம் உட்காந்துட்டு அவர் சுயநலவாதி, பயன்படுத்திக்கிட்டு மேலே வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. பயன்படுத்திட்டு மேலே தானே வந்தார், பயன்படுத்திட்டு உங்களை கீழே இறக்கலையே அப்படின்னு பேசிடலாம். இந்த பக்கம் வாங்க, அவர் வந்து எப்படி இப்போ இவ்வளோ பணம் எங்கேருந்து வருது, அவர் எப்படி நம்புறாரு, இப்படி பேசலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டையும் பண்ண மாட்டேன். அவர் வர்றதுன்னா வந்துட்டு போட்டோமே. இன்பநிதி வர்றதை விட அண்ணாமலை அமெரிக்காவுக்கே ஜனாதிபதி ஆகலாம். கரெக்டாக. உதயநிதி வர்றதை விட அண்ணாமலை வந்து மகாத்மா காந்தியாகவே மாறலாம், உதயநிதி வர்றதை விட. ஸோ உங்களுக்கு யார் வரப்போகிறாங்க சாய்ஸ்ன்னு பார்த்தா இப்படி தான் வருது. அண்ணாமலை சமன் படித்தவர், தெளிவாக இருக்கார். அவர் தப்பு பண்ணுறாரா, பண்ணிட்டு போட்டோம், நாளைக்கு பார்த்துக்கலாம். தனிமனிதர் தானே. எங்கே தெரியுமா பிரச்சனை வந்தது? மோடி ரசிகராக அவர் பிஜேபிக்குள்ளே வந்தது தான் தப்பு. சித்தாந்த ரீதியாக பிஜேபிக்குள்ளே வந்திருந்தாருன்னா குழப்பம் இருக்காது. ரஜினி ரசிகராக மோடி ரசிகரான்னு பார்த்தாரு. ரஜினி கீழே இருக்கார், மோடி மேலே இருக்காருன்ட்டு போயிட்டார், தப்பு கிடையாது. மேலே போய் உயர்ந்தார், தப்பு கிடையாது. உழைத்தார், தப்பு கிடையாது. இன்றைக்கி அவர் ரசிகர்களை தான் உருவாக்க முடியும். நீங்கள் பார்க்குறீங்களா, அவர் எதிர்த்து ஒரு கருத்து சொன்னால் எவனாவது பொறுப்பாக பதில் சொல்கிறான்னா உடனே எங்கள் அம்மா யார், எங்கள் அப்பா யாருன்னு பேசுகிறான். அவனுக்கிட்ட நான் என்ன போய் பேசுறது? இவன்கிட்ட பேசுகிறத விட திமுக உட்காந்து பேசலாம்ல. இந்த கரிசைகளோட பேசுகிறத விட அந்த கூவத்தோடையே உட்காந்து பேசலாம்ல. அப்போது பேசுகிறத நிறுத்திடுங்க. அண்ணாமலையே அவர் வேலையை பார்க்க விட்டுருங்க. அவர் நல்லவராக இருந்தால் மேலே வரட்டும், உங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லையே.
ஸோ பொன்னான கருத்துக்களை இளையவாளர் பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார்.